கடல் சார்ந்து அல்லாஹ் பேசுகிறான். இப்படி குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் ஏராளமான கல்விகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த மத்திய தரைக்கடல், அந்த கருங்கடலும் மத்திய தரைக்கடலும் ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னால வெவ்வேறு நிலப்பரப்பாக இருந்தது, தனித்தனி நிலப்பரப்பாக இருந்தது. 12,000 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிரளயம் வந்து இரண்டையும் இணைத்து விட்டது. மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் அது இணைத்து விட்டது. இப்படி இப்போ இணைத்தாலும் கூட ரெண்டுக்கும் மத்தியில அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா ஒரு தடையை வைத்திருக்கிறான். ஒரு கடல் தண்ணீர் அடர்த்தியாக இருக்கும், இந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய தண்ணீர் கீழே இருக்கும். இன்னொரு கடல் தண்ணீர் அடர்த்தி கம்மியா இருக்கும், அது மேலே இருக்கும். இப்படி ரெண்டும் சேராத அளவுக்கு, ஒன்றாக இருந்தாலும் கூட கலக்காத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைக்கிறான். இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறது. இப்படி இந்த அட்லாண்டிக் கடல், மத்திய அந்த தரைக்கடல், இந்த ரெண்டு பகுதியும் ஒரு பகுதியில இணைகிறது. இப்படி இணைகின்ற பொழுது இந்த மத்திய தரைக்கடலுடைய தண்ணீர் அடர்த்தியாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கீழே இருக்கும். அட்லாண்டிக் கடலுடைய தண்ணீர் அடர்த்தி கம்மியா இருக்கும், அது மேலே இருக்கும். இப்படி எப்படி இருக்குது அப்படின்னா 1000 அடிகளுக்கு மேலாக அந்த அடுக்கடுக்கா இருக்கும். 1000 அடிகள் ரெண்டுமே ஒன்று சேராது. அப்ப கண்ணிமிக்க வைத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல பைனகுமா பர்ஸகா. இது எப்படி சேர்ந்து இருக்குது அப்படின்னா 100 மைல்கள் விசாலமான அளவுக்கு இந்த ரெண்டு கடல்களுடைய நீரும் 1000 அடுக்குகளாக சேர்ந்தாலும் கூட அதுவும் இதுவும் கலந்து விட முடியாது. இந்த தண்ணி உள்ள வராது, அந்த தண்ணி இங்க போகாது. இதை இன்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே அன்றே சொல்லிவிட்டான்.